செந்தில் பாலாஜி தொடர்புடைய வழக்கு பற்றின ஒரு முக்கிய செய்தி வெளியாக இருக்கு. அதாவது செந்தில் பாலாஜி அவர் தொடர்புடைய வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது வேலை வாய்ப்பு மோசடி வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்கிறதா சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெறும் விசாரணை தொடர்பான ஒரு உத்தரவு தற்பொழுது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோட செய்தியாளர் வெங்கடேசன் இணைஞ்சிருக்காரு. வெங்கடேசன், என்ன காரணத்திற்காக இந்த விசாரணைக்கு இப்போது தடை விதிச்சிருக்காங்க? நிலவரம் என்ன வெங்கடேசன்? வணக்கம். முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக புகார்கள் அளிக்கப்பட்டன. இந்த புகார்களின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்குகளின் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை என்பதை நடத்தி வருகிறது. இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இந்த போக்குவரத்து துறையில் துணை மேலாளராக இருந்த கணேசன் அவருக்கு அந்த துணை குற்றப்பத்திரிகையில் அவர் பெயர் சேர்க்கப்பட்டு அவருக்கு சம்மன் என்பது வழங்கப்பட்டது. இதை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் அந்த கணேசன் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு என்று விசாரித்து இந்த போக்குவரத்து துறையில் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய அந்த போக்குவரத்து துறை மோசடி புகார் தொடர்பாக பண மோசடி வழக்கு விசாரணை, குறிப்பாக அந்த கணேசன் தொடர்புடைய வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து இந்த மேல்முறையீடு மனு தொடர்பாக பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன்.